இந்திய மருத்துவ மன்றம் சார்பில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நியாயம் கேட்டு திருச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பங்கேற்ற அமைதி பேரணி. இந்திய மருத்துவ மன்றம் திருச்சி கிளை சார்பில் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அதனை கண்டித்தும் அதற்கு நியாயம் கேட்டு போராடும் மருத்துவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு பணி நேர பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டி தேசம் தழுவிய மருத்துவ சேவை நிறுத்தம் இன்று நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி எம்ஜிஆர் சிலை அருகே இந்திய மருத்துவ மன்றம் சார்பில் துணைத் தலைவர் மருத்துவர் குணசேகரன், முன்னாள் தேசிய துணைத் தலைவர் மருத்துவர் அஷ்ரப், கிளை தலைவர் மருத்துவர் சுரேந்திரபாபு, செயலாளர் மருத்துவர் முகேஷ் மோகன், பொருளாளர் தமிழ்ச்செல்வி மற்றும் திருச்சி கியாபே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், பயிற்சி மருத்துவர்கள், பயிற்சி செவிலியர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்றனர். இந்த பேரணியின் கோரிக்கைகளாக நடுநிலையான விசாரணை நடத்தி குற்றவாளியை தண்டிக்க கோரியும், மருத்துவக் கல்லூரியை சேதப்படுத்திய நபர்களை கைது செய்ய கோரியும், மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரியும், நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளை பாதுகாப்பு வளையமாக அறிவிக்க கோரியும், மருத்துவமனைகளின் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை அமைக்க கோரியும், மருத்துவக் கல்லூரிகளில் போதிய பாதுகாப்பு நபர்களை நியமிக்க கோரியும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும், பெண் மருத்துவர்கள் இரவு நேரங்களில் பணி செய்தல் கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்றனர். சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னர் கல்கத்தாவிலே ஆர்ஜிகர் மருத்துவமனை என்ற ஒரு மிகச்சிறிய பெரிய மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியிலே 2ஆம் ஆண்டு முதுகலை படித்து வந்த மாணவி மௌமிதா என்பவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டார். அந்த கொடூரமான கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து மருத்துவ மாணவர்கள் அகில இந்திய அளவிலே போராடினர். அவர்களுக்கு ஆதரவாக இந்திய மருத்துவ சங்கம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவர்களும் ஆதரவு குரல் கொடுத்தோம். அதற்காக மத்திய அரசுக்கு கடிதமும் கொடுத்தோம். அதன் பிறகும் போராட்டம் நடத்தும் மருத்துவர்கள் மீது கடந்த சுதந்திர தினத்தன்று 15ஆம் தேதி மிகப்பெரிய தாக்குதல், சுமார் 6000 பேர் வைத்து தாக்குதல் நடத்தினார்கள். மருத்துவமனையையும் சூறையாடினார்கள். அந்த கொலை நடந்த இடத்தையும் சூறையாடினார்கள். இந்த தருணத்திலே அந்த உயர்நீதிமன்றம், கல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த கொலையை விசாரிப்பதற்காக சிபிஐ வசம் இதை கவர்மெண்டிடமிருந்து ஒப்படைத்தது. அந்த மாநில அரசாங்கம் கூட அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த நீதிமன்றமே எடுத்து அதை அவர்களுக்கு சிபிஐக்கு கொடுத்து இதை விசாரிக்குமாறு கூறியுள்ளது. இந்த மிகப்பெரிய தாக்குதலை கண்டித்து தான் அகில இந்திய மருத்துவ சங்கம் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அகில இந்திய அளவிலே இன்று ஒரு நாள் 24 மணி நேரம் 16ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி காலை 6 மணி வரை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மத்திய அரசுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், மருத்துவமனைகளுக்கும் மருத்துவர்களுக்கும் அதை சார்ந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பணி நேரத்திலே. ஏனென்றால் மருத்துவர்கள் தான் 24 மணி நேரமும் மருத்துவமனையிலே ஏதோ ஒரு சேவையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் வந்தாலும் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு அகில இந்திய அளவிலே ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையும், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும், இந்த மௌமிதா கொலையிலே குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை நடத்தி இன்று அகில இந்திய அளவிலே இந்த தர்ணாவையும் போராட்டத்தையும் நடத்தி கோரிக்கை மனுவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. மத்திய அரசு இன்னும் அமைக்கலை. இந்த திட்டத்துக்காக அமைக்க போகிறேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. செய்வாங்கன்ற அதை உறுதி செய்யறதுக்காக இந்த போராட்டமே. ஏன்னா மருத்துவர்கள் இதுக்கு மேலே இந்த சேவைகளில் ஈடுபடுறதுக்கு கஷ்டம். இந்த மாதிரி ஒரு இரவு நேர டியூட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுவும் இல்லாமல் அரசு மருத்துவர்களுக்கு இது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அரசியல் சார்ந்த மக்களும் அதில் தொலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தனியாக நின்று அதை போராட வேண்டியிருக்கிறது. நன்றி.
பேர் சார் மருத்துவர் குணசேகரன், அகில இந்திய துணைத் தலைவர். மத்திய அரசு பாதுகாப்பு